Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. A massive employment. டாடா பவர் 55,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருக்கிறது. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் டாடா பவர் 55,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருக்கிறது. டாடா பவர் நிறுவனம் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்யும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி துறையில் தமிழகத்தில் டாடா பவர் களமிறங்க இருக்கிறது. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. டாடா பவர் நிறுவனம் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி துறையில் தமிழகத்தில் டாடா பவர் நிறுவனம் களமிறங்கும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. நாளை நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், டாடா பவர் 55,000 கோடி ரூபாய்க்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது ரினியூவபிள் எனர்ஜி, காற்றாலை, சூரிய சக்தி மின்சாரத்துல டாடா பவர்ஸ் அவங்க தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்கள், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல அவங்க இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் அவங்க இருக்காங்க. இந்த நிலையில அவர்கள் குறிப்பாக கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல காற்றாலைகள் அமைத்தல் தொடர்பாகவும், அதே போல சூரிய சக்தி குறிப்பா ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் இடம் அரசுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இடங்கள் மூலமாக இந்த 55,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இவங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்து தமிழக மின்சார வாரியத்துக்கும் கொடுப்பாங்க, தனியார் நிறுவனங்களுக்கும் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த துறை என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து வர துறை. அதாவது பாத்தீங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும்னா நீங்க அனல் மின் மின்சாரம், அதே போல அணு மின் மின்சாரம் அதிக செலவிட வேண்டும். ஆனால் இது போன்ற ரெனியூவபிள் எனர்ஜி வரும்போது சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்க ஒரு 1000 ஏக்கர்ல சூரிய சக்தி தகடு போட்டீங்கன்னா அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதுவே ஒரு 1000 மெகாவாட்டுக்கு நீங்க போடணும்னா அதுக்கு நிறைய நிலக்கரி எரிக்க வேண்டியதா இருக்கும். இதனால இது போன்ற இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏற்கனவே டிஆர்பி ராஜா புதிய தலைமுறை கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னாரு, கிரீன் எனர்ஜிக்கு நாங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் மூலியமாக அவர்கள் ஒரு 1000 மெகாவாட் அளவிற்கு அதிக மின்சாரத்தை இதன் மூலியமாக உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகள்ல நடைபெற இருக்கிறது. இதை வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றதே பார்க்கணும். ஏன்னா மின்சார தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். ஏன்னா இவ்வளவு கம்பெனிஸ் வரும்போது இந்தியாவிலேயே தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அப்படின்னும் போது நீங்க அவங்களுக்கு மின்சாரத்தை கொடுத்தாதான் அவங்க இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியும். அதுக்கு இது போன்ற ஒரு கிரீன் எனர்ஜி ஒரு முக்கியமான விஷயம்ன்றனால இதற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தற்போது இதற்கான ஒப்பந்தம் நாளை மாலை முதலமைச்சர் 5 மணிக்கு அளவில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். டாடா பவர் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் முதலீடு செய்ய இருக்கிறது. காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி துறையில் டாடா பவர் நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 55,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் இதன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.